ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருவாடு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த காலத்துல எல்லாம் முட்டையை கொடுத்துட்டு கருவாடு வாங்குவாங்களாம். அதாவது பொருள் பண்டமாற்று முறையில். அந்த அளவுக்கு கருவாடு மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, சுத்தம் பண்ண கருவாடு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு வானிலையில் எண்ணெய் வச்சு ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதை வதக்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி ஸ்லோ மோஷனில் போகுது வீடியோ. தக்காளி எடுத்து போடுற ஸ்டைலில் பாருங்கள். தக்காளி எடுத்து போட்டு வதக்கி நல்லா கடன்னு கடைஞ்சி எடுத்து ஸ்லோ மோஷனில் வருதில்ல, அதான் நானும் ஸ்லோ மோஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா மஞ்சள் தூள் போட்டு வதக்கி எடுத்துட்டு, அப்புறமா சில்லி பவுடர் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு கருவாடை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கருவாடை எடுத்து அப்படியே தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். வதக்கி ரொம்பவும் வதக்கூடாது, ஒரு மாதிரி கறிக்கட்டை மாதிரி ஆகிடும், ஹார்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்தால் போதும், சாஃப்டாகிடும். அப்புறமா அதை எடுத்து என் பையனுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு பரிமாறி சாப்பிட்டு சொல்லுப்பான்னு சொல்லி கொடுத்தா அவர் சாப்பிட்ற அழகு பாருங்க. சாப்பாடு பசைகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவன் கொடுக்குற ரியாக்ஷன் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Cute reaction. Nanda, love you.